முடிச்சு விட்டானோ மக்களே, முடிச்சு விட்டானோ. ஏன்டா அடே, உங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் கொடுக்க தெரியுமா தெரியாதா? டாஸ்க் ஆட தெரியுமா தெரியாதா? இதுக்கு நேத்துள்ள டீமனே எவ்வளவு பரவாயில்ல போலயே. அவன்லாச்சும் இந்த டாஸ்க்கை கரெக்டா ஆடணும்னு சொல்லிட்டு கரெக்டா ஆட ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணானு டாஸ்க்கை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி உங்களை உண்மையாக கொடுமை பண்ணி தான் அந்த பேட்சை வாங்கினான். ஆனா இன்னைக்கு இவன் என்ன பண்றானு தெரியுமா ப்ரோ? பேசிட்டே இருக்கானு பேட்சை போய் பிடிக்கிறான். கேட்டா நான் பேசாம திருப்பி பேசிட்டான். ஏட்டா திருப்பி பேசுறதுக்கெல்லாம் பேட்சை போடுவேன்? ஆமா, நான் எட்டி பார்த்தாலே பேட்சை போடுவேன். யாரு ப்ரோ? இதுக்கு நேத்துல டிமென்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல ப்ரோ. டாஸ்க சுறுசுறுப்பா கொண்டு போய் ஒரு 6-7 ப்ரோமோல கொண்டு வந்தானவன். இன்னைக்கு பாருங்க நக்கின்னு போயிட்டு இருக்கு. எப்படியே நக்கின்னு போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இப்பதான் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா, டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டாஸ்க் ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன பண்ணணும்? கொடுமை பண்ண அப்படித்தானே வெறுப்பேத்தி அந்த பேட்ச் வாங்கணும். இவன் என்ன பண்றான்னு தெரியுமா? நேரம் ஃபர்ஸ்ட் ராணோட்ட போறானே. ராணோ போய் ரயானும் நம்ம ஆனந்தியும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா ஏ ராணோ, நீ வேஸ்ட்டுப்பா, நீ மக்குப்பா, நீ டம்மிப்பா, நீ ஒன்னத்துக்கு ஆக மாட்டப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சுத்திட்டு இருக்கா. சுத்திட்டு இருக்க நீ ப்ரோவா கேட்ட, நீ ப்ரோவா கேட்ட, பேட்சை கொடு, புடிங்காச்சு. ஏன்னா அவன் சிரிச்சுட்டு சுத்துறான்டா. இது பேர் ப்ரோவோக் ஆகுறது இல்லடா. என்னடா இவனுக்கு ஆக்சுவலா எனக்கு புரியல ப்ரோ. இவனை ப்ரோவோக்குங்கிறத எப்படி எடுத்து வச்சிருக்கானு தெரியுமா? நம்ம பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க பக்கத்துல ஒரு மாதிரி மூஞ்சில ஒரு மாதிரி ரியாக்ஷன் வந்து அதை அப்படி மறைக்கிறதுக்கு லைட்டா சிரிச்சோன்னே ப்ரோவோக்குன்னு பேட்சை பிடிங்கிறான். ஏண்டா அப்படின்னா 10 நிமிஷத்துல மேட்ச் முடிஞ்சிடும். எப்படியே 10 நிமிஷத்துல மேட்ச் முடிஞ்சிடும். இல்ல ராணுவுக்கான பேட்சை நம்ம ரயான் பிடிங்கிட்டு போய் கேமரால காட்டியாச்சு. அதுக்கு பாட்டுகள் வந்துட்டு ஓகேவா. அதுக்கு மேல இருந்து பிக் பாஸ் பாட்டு போட்டு விட்டாரு. அடுத்தது யாரு? ஜெஃப்ரி என்ன பண்றாரு? சாச்சனாட்ட போய் பேசிட்டு இருக்கான். சாச்சனா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருக்கான். டக்குன்னு பேட்சை பிடுங்கிறேன்னு கை வச்சான். எப்படியே பேட்சை பிடுங்கிறேன் கை வச்சுட்டான். கை வச்சோன்னா அந்த பொண்ணு பேட்சை நீங்க பிடுங்க கூடாது, பேட்சை இப்படி சொல்றாப்பா. இதுக்கு ப்ரோவா கேட்டான். பேட்சை பிடுங்கடா. இல்லை நீ 4 பேட்ச் மாட்டிருக்க. அப்படிதான் அந்த 2 ப்ரோமோல கவனிச்ச பிறகு நீ 4 பேட்ச் மாட்டிருக்க. 4 பேட்ச் இப்படிதான் போடுங்கடியா என்ன? சாட்டர்டே சண்டே உங்களுக்கு குறும்படம் போடணும் போலையா? ஏன்டா நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறேன், யாரா இருந்தாலும் சரிப்பா, அது ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்ல வரலப்பா. ஒரு பேட்ச் மாட்டிருக்காங்க. அந்த பேட்சுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அந்த பவரை நீங்க புடுங்கணும்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த பேட்சை நீ அவங்கள ப்ரோவோக் பண்ணி டென்ஷன் பண்ணி புடுங்கிறது வேற. அந்த பேட்ச்ல போய் டைரக்டா கை வச்சு புடுங்க போனா யாராலுமே அவங்க இதை காப்பாத்துறதுக்கு இப்படி கை வச்சுட்டு இல்ல நீங்க அப்படிதானே சொல்லுவாங்க. இதை ஒண்ணு பிடிச்சிக்கிட்டானோ ப்ரோவோக் பண்ணிட்டேன், ப்ரோவோக் ஆயிட்டேன், ஏன் அப்ப எப்படி ஏஞ்சல்ஸ் இப்ப என்ன பண்ணணும்? என்ன என்ன நினைக்கிற? இவங்க கை வச்சாலும் நாங்க ஏஞ்சல்ஸ் இப்படி பண்ணிருப்பான். அவன் கழட்டிட்டு போயிருவான. ப்ரோ. இவங்க தடுக்கிறதெல்லாம் ப்ரோவோக்குங்கறாங்க. ப்ரோவோக் புடிங்காச்சு. எப்படியே புடிங்காச்சு. அடுத்தது அது ஜெஃப்ரி ஒன்று பிடிங்கிட்டாப்லையா. அடுத்து ரயான்கிட்ட போய் பேசிட்டு இருக்காப்ல. ரயான் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம முத்துக்குமரன் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காப்ல. தலை நிறைய பில்லோ அடிக்க வச்சுட்டு எல்லாரையும் பார்த்து ஒவ்வொரு வார்த்தை சொல்லி கத்திக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை சொல்லி முத்துக்குமரன் கத்திட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ரயான் கிட்ட போய் ஒரு வார்த்தையை சொல்லி கத்துறான்பா. ரயான் வந்து சிரிச்ச மெனிக்க கேட்டுட்டு இருக்கான். ஓகேவா, ரயான் சிரிச்ச மெனி தான் கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு எங்க விஜய் விஷால் போயிட்டு அவன் சொன்ன கோவமா இருந்துச்சுல. ஆமா கோவம் வந்துச்சு. ஏண்டா அவன் கோவம் வந்துச்சுன்னு சொன்ன. அதுக்குள்ள குடு, அதை குடுற ஆட்டை பிடிங்காச்சு. ஏன்னு கேட்டா கேமரா மடி போயிட்டு சார் அவர் வந்து கோவப்பட்டேன்னு சொன்னாரு. அப்போ கோவப்பட்டார்ல சார், இந்த ஹார்ட்டை எடுத்துக்கிறேன், பாட்டு போட்டு விடுங்க சார், கரெக்டாக இருந்துச்சுன்னா பாட்டு போடுங்க, நான் எடுத்துக்கிறேங்கிறாம்ல. இதில் ரயானுக்கு மட்டும்தான் பாட்டுகள் வந்துச்சு. புடுங்கினா ரயானு அதுக்கு மட்டும்தான் பாட்டு வந்திருக்கு. 2வது புடுங்கின ஜெஃப்ரிக்கு வரல. 3வது புடுங்கின அவர் பேர் என்ன விஷாலுக்கு வரல. திருப்பி விஷால் அடுத்த தீபக் போய் ஏதோ பேசிட்டு இருக்கான். தீபக் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது தீபக்கே பார்த்தான். நீங்க ஏதோ பண்றீங்கடா, நீங்க பண்றலாம் சரியில்லை, ஆனா ஏதோ பண்றீங்க ஓகேவா, ஒரு நிமிஷம் இருங்க, உனக்கு ஸ்டார் தானே வேணும், உனக்கு ஹார்ட் தானே இந்த வச்சுக்கோ அப்படின்னு ஹார்ட்டை கொடுத்தா இவனுக்கு கழட்டிட்டு கேமராட்ட போயிட்டு சார் இங்க பாத்தீங்களா அடுத்த ஹார்ட் எடுத்துட்டேன், அவர்கிட்ட போய் பேசினேன், ப்ரோவோக் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன், அவரே கொடுத்துட்டார் சார், அதனால எடுத்துக்கிறேங்கிறான். ஐயோ எனக்கு ஒன்றும் சரியா தெரியல, இவன் என்ன பண்றான்னு பிடிங்காச்சு. அந்த காட்டை பிடிங்காச்சு. அடுத்த சத்திய ஒரு ஆட்டு பிடிங்கிட்டாங்க. மொத்தத்துல சும்மா பேசி ஆட்டை பிடிங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நீட்டா டாஸ்க கொண்டு போயிட்டு யாரு தெரியுமா? அஞ்சிதாவும் ஆனந்தி மட்டும்தான். ஆனந்தி செம்மையா ட்ரிகர் பண்றாங்க. அப்படியே ஆனந்தி வேற லெவல்ல ட்ரிகர் பண்றாங்க. நேத்து எப்படி தீபக்க பார்த்தோமோ அதே மாதிரி ஆனந்தி இன்னைக்கு உட்காந்து முத்துக்குமார் நேத்து ஒன்று பண்ணிருப்பான்ல, எல்லாரும் மென்டலி அடிக்க ட்ரை, முத்துக்குமார் நேத்து ஒன்று பண்ணால எல்லாரையுமே மென்டலி டவுன் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் நேத்து இவங்க டாஸ்க்ல என்னென்ன பண்ணாங்களோ அந்த விஷயங்களை எடுத்து போட்டு அடிக்கிறாங்க, வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இந்த 2 பேரும் தரமா செதுக்குறாங்க. இல்ல பிக் பாஸ் வந்து எல்லாம் ஆனந்தி கூப்பிட்டாங்க உள்ள, ஒரு நிமிஷம் வா 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 வான்னு கூப்பிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டா. ஏமா நீங்க என்னமா எல்லாரையுமே ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் நீங்க புடுங்குற ட்ரை வேகத்தை பார்த்தா 10 நிமிஷத்துல புடிங்கி முடிச்சிருவீங்க போல, தயவுசெய்து ஒருத்தர் 2 பேரையா ஃபோக்கஸ் பண்ணி போங்க, மொத்தமா எல்லார்கிட்ட போகாதீங்கன்னு சொன்ன பிறகு இப்ப பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்ப பிரிஞ்சு போய் என்ன பண்றாங்க, அன்சிதா போய் ஜாக்லினை வச்சு செய்யறாங்க. அன்சிதா ஜாக்லின் போய் செய்யின்னு செய்யறாங்க. நீ நடிக்கிற, நீ சௌந்தர்யாக்கான அந்த ஃபேன் பேஸ் எடுக்க ட்ரை பண்ற, அந்த கைத்தட்டல வாங்க ட்ரை பண்ற, இப்படி கேவலமான கேம் ஆடாத, கேவலமா இருக்கு நீ ஆடுற கேமு, நீலாம் ஒரு ஆளாடுன மாதிரி வச்சு செய்யறாங்க.
எப்படியே வச்சு செதுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஜாக்லினால பேச முடியல. சௌந்தர்யா அப்படி சிரிச்ச மேனிக்கு இப்படி திரும்பிக்கிட்டே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அன்சிதா செதுக்குறாங்க. நீ கைத்தட்டல தானே வாங்க ட்ரை பண்ற, இப்படி ஒரு கேவலமான ஒரு சப்போர்ட் உனக்கு வேணுமா? இப்ப என்ன சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் உனக்கு வேணுமா? இப்படி கேவலமா பண்ணாத, அவ கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடாத, அவ கேமை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க, நீ ஒரு ஆளே கிடையாது, வெக்கம் கெட்டவளன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் ஜாக்லின் ஒரு செகண்ட் கூட ட்ரிகர் ஆகல. இங்கேயுமே ரயான் என்ன பண்ண தெரியுமா? ரயானும் அன்சிதாவும் நினைக்கிறேன். ஜாக்லின் சும்மா அப்படி பார்த்துட்டே இருக்குது. ப்ரொவோகேட்டான் கை வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு ரயான் நினைக்கிறேன் கை வச்சு அதை பிடுங்க ட்ரை பண்ணாச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஏதோ பிரச்சனை, இந்த 2வது ப்ரோமோ வெடிச்சிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் அப்பவே சொன்னேன் இவனை கை வச்சிருக்க மாட்டானு, கை வச்சதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா சும்மா பிடுங்குறானு ப்ரோ. இதுதான் சௌந்தர்யா சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். சும்மா பிடுங்குறாங்கன்னு. ஏன்னா சும்மா தான் பிடுங்குறானோ. இங்கே ஜாக்லின் பிடிச்சிக்கிட்டு நான் விட மாட்டேன். நான் டென்ஷனாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் பிடுங்கணும், நான் டென்ஷனே ஆகலை, நான் சிரிச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு ஜாக்லின் கொடுக்கல. ஓகேவா? அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா ஆனந்தி நம்ம அவங்க பேர் என்ன தர்சிகா வச்சு செதுக்குறாங்க. கிச்சனில் வச்சு செதுக்குன்னு செதுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் உட்கார வச்சு 4-5 கேள்வி நறுக்குன்னு கேட்குறாங்க. கூட்டு ஒரே கேள்வி தான், உன்னோட ஃப்ரெண்டு பவித்ரா தானே, அந்த பவித்ராவே யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறியா, உனக்கு வெக்கமா இல்லையா? நேற்று உனக்கு தெரியும் பவித்ராக்கான ஒரு சில மேட்டர் பேசினா பவித்ரா வந்து டென்ஷன் ஆயிடுவா, லோ ஆயிடுவா, ப்ரொவோக் ஆயிடுவான்னு உனக்கு தெரியும். அது தெரிஞ்ச அந்த மேட்டரை வச்சு யூஸ் பண்ணுற உனக்கு வெக்கமா இல்லையா? ஏன் விஜய் விஷால் கிட்ட போல, விஷால் கிட்ட மட்டும் போக மாட்டேங்க, உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அடி பிறுக்குறாங்க. தர்சிகா ப்ரொவோக் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபேஸ் தெரியுது அவங்க ப்ரொவோக் ஆகிறது. ஆனால் இன்னொன்று ஹார்ட்டை போடுங்களேன். எப்படிப்பா இன்னொன்று ஹார்ட்டை போடுங்களேன். இல்லை நீங்கள் ப்ரொவோக் ஆகி இன்னும் கொஞ்சம் ப்ரொவோக் அப்படின்னா விட்டுக்கிட்டே இருக்காங்க. மொத்தத்தில் ஆனந்தி நறுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனந்தி ஒரே வார்த்தை தான், நீ சொல்லு, நான் நாடகக்காரி, நான் வேணும்னு பண்ணேன், நான் கேவலமாக கேம் பண்ணேன், நான் டாஸ்க்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்ல வச்சு ஒரு மாதிரி தர்சிகாவை மென்டலி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தர்சிகா மூஞ்சில் என்னெல்லாமோ வரைஞ்சு விட்டுருக்கு, ஃபேக் ஸ்மைல் அப்படின்ற மாதிரி வச்சு செதுக்குறாங்கன்னு தான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி சூப்பரா பண்றாங்க. ரஞ்சித்துமே நல்லா பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு சூப்பரா பேசிட்டு இருக்காரு. ரஞ்சித்துமே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. பவித்ராவுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா பேச ட்ரை பண்றாங்க. பட் அந்த பாய்ஸ் டீம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பேசுறானோ பிடிக்கிறானோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது எதுக்குன்னு தெரியல. இது பிக் பாஸ் கூட்டு சொல்லுவாரா? ஏன்னா நீங்க எப்படி கவனிச்சுன்னு தெரியல, முதல் ப்ரோமோல அந்த 2வது ப்ரோமோல கவனிச்சலாம் தெரியல, சத்யா கிட்ட 4 ஸ்டார் இருக்கு. ஓகேவா? ஸ்டார்ல ஹார்ட் சத்யா கிட்ட 4 ஹார்ட் இருக்கு, ஜெஃப்ரி கிட்ட 4, சத்யா கிட்ட இல்ல விஜய் விஷால்ட்ட 4 ஹார்ட் இருக்கு, ஜெஃப்ரி கிட்ட 4 ஹார்ட் இருக்கு, சத்யா கிட்ட 3 இருக்கு, அப்புறம் ரயான் கிட்ட 1-2 இருக்கு, ஆனந்தி கிட்ட 2 இருக்கு, அவங்க பேர் என்ன ரஞ்சித் கிட்ட 2 இருக்கு. எல்லாமே புடிங்கிட்டான், ஆல்ரெடி புடிங்கி முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் ஒரு 3-4 மணிக்குள்ள ஓவர் ஆயிரும். அந்த மாதிரி புடிங்கிட்டு இருக்கானு மஞ்சரியை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல சத்யா ஒரு இடத்துல பாராட்டணும்னு விரும்புறேன். என்னன்னா அந்த மனுஷன் ஒரு தப்பு பண்ணு அந்த ஒரு பதட்டத்தில் ஒன்று பண்ணா பாருங்க. என்னன்னா மஞ்சரி மேலே தண்ணி ஊற்றினான். ஓகேவா? மஞ்சரி மேலே தண்ணி ஊற்றினா அது தப்பு கிடையாது, டாஸ்க்கை பண்ணுறான். ஆனால் அவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ் வேறு ஒரு மாதிரி பாலிஷாக இருக்குல்ல, டக்குன்னு ஃப்ரெண்டில் நனைஞ்சிட்டு. ஓகேவா? நனைஞ்சோன்னு என்ன பண்ண தெரியுமா, டக்குன்னு அவன் கேரக்டரில் இருந்தாலும் சரி டக்குன்னு சாரின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த ட்ரெஸ் எடுத்து டக்குன்னு மேலே போட்டு இதை கெட்டிக்கோங்க, மன்னிச்சிருக்கேன். இதுதான் ஜென்டில்மேனுங்கிறது. தரமா பண்ணியா உன் மேலே எனக்கு இந்த இடத்துல ஒரு மதிப்பு வந்துட்டியா? உண்மையாகவே டாஸ்க்காக தான் பார்க்கணும் இல்லாமல் டப்புன்னு இறங்கி வந்து ஒன்று பண்ண தெரியுமா? வேற லெவல், சத்தியமாக சொல்கிறேன், வேற லெவல். ஃப்ரெண்டில் இருந்து நம்ம விஜய் விஷாலும் டக்குன்னு அது ஒயிட் ட்ரெஸ்லாம் இது பண்ணாங்க. வேற லெவல். டாஸ்க்காக பார்த்தாலுமே இந்த ஒரு சில இடங்களில் டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா, சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த டாஸ்க்கு ஒரு 4 மணிக்குள்ள முடிக்க போகிறாங்க. இதில் டப்பா அடிக்க விட்டுருக்காங்க நம்ம அருண் டப்பா பாட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஃபன் பண்ணுறானு, ஆனால் நல்லா இல்லை. எப்படி நல்லா இல்லைன்னா சொல்லி அவனை நேரத்தில் இந்த நேரம் 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போச்சு. அதாவது ஹாட் ஸ்டாரில் நமக்கு எங்கே வேற நம்ம குடிச்சத்தில் வரும் ஹாட் ஸ்டாரில். பட் இப்போ பார்க்க போனால் எவ்வளோ போச்சு தெரியுமா? 80,000 90,000 போயிட்டு இருக்கு. அவ்வளோதான், படுத்துட்டு தான் சொல்லி ஆகணும். அவங்க பெருசாக பண்ணல ப்ரோ. பிடுங்குறான், எனக்கு தெரிஞ்சு பிடுங்குறான். நான் லைவ் 10 வருத்தி பிடுங்குறானு. அன்சிதா ஆனந்தி மட்டும் சூப்பராக வச்சு செய்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த